இந்த நாளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் ஒரு வேத வசனத்தை கொடுத்தார். என்னோடு கூட ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 25ஆம் அதிகாரம் 4வது வசனம். கொடூர மாணவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல இருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானே. சில நாட்களாகவே இந்த வார்த்தை என் உள்ளத்தில் திரும்ப 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 வந்து கொண்டிருந்தது. இந்த கடைசி நாட்களில் அநேக குடும்பங்களிலே மோதி அடிக்கிற பெரு வெள்ளம், மோதி அடிக்கிற புயல், சீறுகிற புயல் காற்று, கொந்தளிக்கிற கடல், இதை போன்ற அனுபவங்கள் தான் அநேக குடும்பங்களில் இருக்கிறது. சகோதரிகளாகிய நீங்கள் இந்த பெருவெள்ளம், இந்த புயல் காற்று, இந்த அலைகள், இந்த கொந்தளிக்கிற கடல், இது போன்ற சூழல்களின் வழியாய் போகும் பொழுது என்ன செய்வது என்று தெரியாது நீங்கள் திகைத்து நிற்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு அலை மோதி அடிக்குது. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு வெள்ளம், ஒவ்வொரு கிராமத்தில் ஒரு புயல் காற்று. சிலருக்கு வேறு விதமாக இருக்கலாம், உங்களுக்கு வேறு விதமாக இருக்கலாம். எப்படியோ சத்துருவானவன் கடைசி நாட்களிலே கிறிஸ்தவ குடும்பங்களை சீரழிக்கும்படி இதை போன்ற காரியங்களை செய்து குடும்பங்களை நிலைகுலைய செய்து அழிக்க நினைக்கிறான். இதுதான் அவனுடைய திட்டம். பாருங்கள், நாம் இதுவரைக்கெல்லாம் கேள்விப்பற்றாத எத்தனையோ இந்த இன்டர்நெட்ல வர ஒரு ஆர்டினரி ஒரு கேம்ஸ்ல ப்ளூ வேல், எத்தனை பிள்ளைங்க அதில் சிக்கி, நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம், தெரியாதது எவ்வளோ நமக்கு தெரியாது. இது ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு பக்கம் தேவனையே நேசிக்க முடியாதபடிக்கு குடும்பங்களை சிதறடிக்கிற பல வல்லமைகள், புயல்கள் வந்துட்டு இருக்குது. நீங்க இன்னைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட புயலின் நடுவிலே சிக்கி தவிக்கிற ஒரு நபராயிருந்தால் இன்னைக்கு உங்களுக்கு தான் ஆண்டவருடைய வார்த்தை. புயலின் மத்தியிலே நீங்கள் எழும்ப வேண்டும். புயலின் மத்தியிலே தேவன் உங்களுக்கு என்ன திட்டங்களை வைத்திருக்கிறார், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு அந்த புயலை ஜெயிக்க வேண்டும், அந்த புயலை மேற்கொள்ள வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய சித்தம். பல வேளைகளிலே புயல் சீறி அடிக்கும் பொழுது என்ன செய்வதென்றே நமக்கு தெரியவில்லை. எவ்வளவோ நான் ஜெபம் பண்றேன், ஆனா அந்த ஜெபத்துக்கெல்லாம் பதில் வரல. எவ்வளவோ நான் தேவனை சேவிக்கிறேன், நேசிக்கிறேன், ஆனா எனக்கு பதில் வரல அப்படின்னு நீங்க கலங்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 40:27 வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். யாக்கோபு என்ன சொல்றாரா? என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயங்கள் என் தேவனிடத்தில் எட்டாமற் போகிறது. புயல் அடிக்கும் பொழுது, வெள்ளம் வரும் பொழுது பல நேரத்தில் நம்ம கூட இப்படிதான் நினைக்கிறோம். ஆண்டவரே, நான் எவ்வளோ ஜெபம் பண்றேன், என் நியாயம் என்ன செய்யல, உங்கள்கிட்ட வரல. நான் எவ்வளோ விண்ணப்பிக்கிறேன், எவ்வளோ கதறேன், என் வழி உங்களுக்கு தெரியல ஆண்டவரே, எல்லாம் மறைவா இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்தவராகிய தேவன் என்ன செய்வதில்லையாம்? சோர்வடைவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த ஆண்டவர் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லையா. அந்த தேவன் இந்த புயல்ல சிக்கிற மக்களுக்கு ஒரு சொல்லி தருகிற ஒரு ரகசியத்தை தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த கடைசி வசனம் சொல்லுகிறது, வாசியுங்கள். 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நான் ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு ஓமையை சொன்னேன். வருதா புயல் வந்த பொழுது எங்கள் வீட்டு மொட்டை மாடியிலே குருவிகள் எல்லாம் அந்த புயல்ல சிக்கி 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 எப்படி தவித்து வந்து பொத்தென்று விழுந்தது, அந்த குருவிகளை எப்படி நாங்கள் ரெஸ்கியூ பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு முறை சொல்லியிருக்கிறேன். அந்த புயலின் சீற்றம் பயங்கரமாய் சுழல் காற்று அடிக்கிறது. அந்த சீறுகிற புயலுக்கு மத்தியிலே இந்த குருவிகள் எல்லாம் வட்டமிட்டு சுத்தி கொண்டிருக்கிறது.
நான் சற்று ஒரு சின்ன ஒரு துவாரத்தின் வழியாய் பார்த்த பொழுது நான் நினைத்தேன் இவைகளெல்லாம் சந்தோஷமாய் இந்த காற்றிலே சுத்துகிறது என்று. அவைகள் சந்தோஷமாய் சுற்றவில்லை, தங்கள் ஜீவனுக்கு போராடி சுத்தி கொண்டிருந்தது. அவைகள் ஜீவனுக்கு போராடின என்பது எனக்கு எப்படி தெரிந்தது என்றால், எங்கள் பலகணி துவாரங்கள் அந்த கிரில்லுடைய இந்த கேப்புக்குள்ள ஒவ்வொரு குருவியுமா வந்து உட்கார்ந்து 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 டோட்டலி தங்கள் முழு பலத்தை இழந்து, ஒரு குருவியை பக்கத்துல போய் பிடிக்க போனா அது உடனே பறந்துடும். இந்த குருவிகள் பக்கத்துல போய் பிடிச்சு கையில எடுத்தா கூட பறக்க பலனற்ற ஒரு குருவிகளா இருந்ததை நான் பார்த்தப்பதான் நினைச்சேன், இந்த குருவிகள் புயலில் சந்தோஷமாய் பறக்கவில்லை, தங்கள் ஜீவனை காப்பாத்துறதுக்கு பலன் இருக்கிற வரைக்கும் ஓடி 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 தங்களை காப்பாத்துச்சு அப்படின்னு புரிந்து கொண்டேன். இந்த எளிய குருவிகள் தங்கள் வாழ்க்கையில் வந்த புயலுக்கு தப்ப முழு பலத்தையும் பயன்படுத்துச்சு. அதில் பல குருவிகள் மரித்து போயிட்டு, சிலதை மட்டும் ரெஸ்கியூ பண்ணி 4-5 நாள் கழிச்சு வானத்தில் பறக்க விட்டோம். இங்கே இந்த வேதம் ஒரு பறவையை குறித்து சொல்லுகிறது அழகாக. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, சொல்லுங்க, செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள். இங்கே வேதம் ஒரு பறவையை குறித்து சொல்லியிருக்கிறது. அதுக்கும் இது போல வாழ்க்கையில ஒரு புயல். ஒரு கழுகு சராசரியா 70 ஆண்டுகள் உயிர் வாழும் மேக்சிமம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த கழுகு தன்னுடைய 40வது வயது அடையும் பொழுது சற்று முதுமை அடைந்து விடுகிறதுனாலே அதனுடைய அலகுகளின் கூர்மைத்தன்மை குறைந்து விடுமா. கால் நகங்கள், எவ்வளவு பெரிய எடையும் தூக்கக்கூடிய கால் நகங்கள் மழுங்கி போய் தங்களுக்கு இறைய கவ்வி பற்றி பிடிக்க முடியாதபடிக்கு பலனற்று போய் விடுமா. அதே நேரத்தில் இந்த கழுகுகளின் ரெக்கைகள் இருக்கிறதே, அது பழையதாய் போனதினாலே உடம்போடு கூட ஒட்டி கொள்ளுமாம். ஆகவே கழுகு பறக்க முடியாது. இப்ப கழுகுக்கு 2 ஆப்ஷன், டை ஆர் டூ சம்திங் டு சேஞ்ச் யுவர் செல்ஃப். ஒன்று நீ சாகணும், இல்லை நீ பிழைக்கும்படி உன்னை மாற்றணும். இந்த 2 தான் அந்த கழுகுக்கு எடுக்க வேண்டிய தீர்மானம். இந்த கழுகுக்கு தேவன் கொடுத்த ஞானத்தினால, நான் செத்து போவதற்காக படைக்கப்படவில்லை, எனக்கு இன்னும் சில ஆண்டுகள் இருக்கிறது, நான் என்னை மாற்றிக்கொள்வதற்கு சில கடினமான பயிற்சிகளை எடுக்க போகிறேன் என்று சொல்லி இந்த கழுகு மலையின் உச்சியை தேடி செல்லுமா. மிகுந்த மலையின் உச்சியில் போய் ஏறி அமர்ந்து கொண்டு அதன் அலகுகள் இருக்கிறதே அதை அந்த கற்பாறையிலே போட்டு தேய்க்குமா. தேய்த்து தேய்த்து அந்த அலகு கீழே விழுகிற வரைக்கும் அது தன்னையே வருத்துமா. நமக்கு நகங்கள் விழுந்தால் எப்படி அது திரும்ப முளைக்கிறதோ அது போல அந்த அலகு மீண்டும் முளைப்பதற்கு அந்த கழுகு காத்திருக்குமா. அதன் பிறகு என்ன செய்யுமா, அலகு முளைத்த பின்பு தன்னுடைய அந்த கால் நகங்களையும் அதோடு கூட சேர்த்து உடைத்து கால் நகங்கள் தன்னை விட்டு போகும்படி பீத்து போடுமா. அப்பொழுது மறுபடியும் கால் நகங்கள் முளைக்க வேண்டும். ஏன்? இரையை கவுவதற்கு. இந்த அலகுகள் வந்த பிறகு கூர்மையான இந்த அலகுகளை வைத்து தன் இறகுகளை எல்லாம் பிடுங்கி எரியுமா. அதிலும் கொஞ்சம் இறகுகளை எரிந்து விட்டு அப்புறம் கொஞ்சம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இறகுகள் எல்லாம் விழுந்த பிறகு திரும்ப அந்த இறகுகள் முளைக்க வேண்டும். இந்த ப்ராசஸ் டோட்டலி 150 நாட்களுக்கு நடக்குமா. எத்தனை நாட்களுக்கு? 150. ஒரு சாதாரண கழுகு சாவதா அல்லது கடினமான மாற்றங்களுக்கு தன்னை உட்படுத்திக் கொள்ளுவதா என்ற தீர்மானம் எடுக்க வேண்டிய நிலை வரும் பொழுது அது சாவதற்கு துணியாமல் கடினமான மாற்றங்களுக்கு தன்னை உட்படுத்தி கொள்ள முயற்சி செய்து 150 நாட்களிலே மறுபடியும் தன்னுடைய சட்டைகளை விரித்து பழைய பலத்தோடு பறந்து சொல்லுமா. இதுதான் இயற்கை உணர்வு. தேவன் அந்த கழுகுக்கு கொடுத்த ஞானம் அதற்கு கொடுக்கிற ஒரு வாழ்வு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கழுகு சட்டைகளை அடித்து உயர எழும்பும் என்று வேதம் சொல்லுகிறதே ஒரு சின்ன வாக்கியம். ஆனால் அதற்கு பின்னாக இவ்வளவு சரித்திரம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவருக்காய் ஓடுகிறோம் 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 ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும் பொழுது நமக்குள்ளாகவே சோர்வு, நமக்குள்ளாகவே பலவீனம். நான் இவ்வளவு ஆண்டவருக்காய் வாழ்ந்தேனே, என் வாழ்வில் எதுவும் இல்லையே என்று நினைக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? என்னுடைய பழைய அழகு போதும், என்னுடைய பழைய நகங்கள் போதும், என்னுடைய பழைய இறகுகள் போதும், இத்தோடு என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிறேன் என்று நாம் நினைக்கின்றோம். அந்த அன்பு மகள் அனிதாவுக்கு மாத்திரம் இல்லை, மகளே,
நீ உயர பறக்க முடியும். உன்னுடைய பழையவைகளை எடுத்து தூர எறிந்து விட்டு உனக்கு ஒரு புது வாழ்வுக்கு நேராக நீ பறக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை கிறிஸ்துவுக்குள் யாராவது கொடுத்திருந்திருப்பார்கள் என்றால் அந்த மகள் மரித்திருக்க மாட்டாள். அவளுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்று, என் அலகுகள் மழுங்கி விட்டது, என்னுடைய நகங்கள் மழுங்கி விட்டது, என் கற்பனை கனவுகள் எல்லாம் சிதைக்கப்பட்டு விட்டது, இனிமேல் என்னால் பறக்க முடியாது என்று அவள் நினைத்தாள். இந்த கழுகின் சரித்திரத்தை, இந்த வேதம் சொல்லுகிற சரித்திரத்தை, சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள் என்று ஆண்டவர் வைத்திருக்கிற இன்னொரு வழியை, இன்னொரு முறைமை அந்த பெண்ணுக்கு, அந்த குழந்தைக்கு யாராவது சொல்லி கொடுத்திருந்தால் அவள் வாழ்ந்திருப்பாள், உலகத்தில் சாதித்திருப்பாள். இன்றைக்கு வாழ்க்கையை வாழ முடியாதபடி வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிறவர்கள் பலர். ஏன்? புயல், அலை, கொடுங்காற்று, இவைகளுக்கு மத்தியிலே நீங்கள் செய்ய வேண்டிய 4 மிக முக்கிய காரியங்களை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச விரும்புகின்றேன். இந்த கழுகை குறித்து வேதம் சொல்லுகிறது, செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், கழுகுக்கு ஒப்பாய் நாம் அப்படி மாறுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. புயலின் நடுவிலே என்ன செய்ய வேண்டும்? புயல் வீசும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? பிரச்சனை மோதும் போது என்ன செய்ய வேண்டும்? பெருங்காற்று அடிக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். இந்த சம்பவம் என்னை மிகவும் அசைத்தது. சங்கீதம் 107 23-30 வரைக்கும். கப்பலேறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே, அவர்கள் கர்த்தருடைய கிரியையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள். அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகிறது. வெறித்தவனை போல் அலைந்து தடுமாறுகிறார்கள். அவர்களுடைய ஞானமெல்லாம் மூழ்கி போகிறது. அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களா விடுவிக்கிறார். கொந்தளிப்பை அமர்த்துகிறார். அதன் அலைகள் அடங்குகின்றது. அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். சரி, இது ஒரு அழகான ஒரு ஓமையை சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார். கப்பல் ஏறி கடல் யாத்திரை செய்கிறார்களே, அவர்கள் வாழ்வு எப்படிப்பட்டது என்று. கடல் யாத்திரை செய்கிறவர்கள் ஆபத்து வரும் நினைச்சு செய்வாங்களா, இல்ல ஆபத்தே வராதுன்னு நினைச்சிட்டு போவாங்களா? மீனவர்கள் மீன் பிடிக்க போகிறார்கள். எல்லா ஆபத்துகளும் வந்தாலும் அதை எப்படி மேற்கொள்ளணும், ஆபத்து வரும் அதை எதிர்நோக்கித்தான் போகணும்னு நினைச்சுதான் எங்க போறாங்க, ஜீவனையே பணையம் வச்சுதான் சில சமயம் மீன் பிடிக்கவே போறாங்க. இங்க கப்பல் ஏறி கடல் யாத்திரை செய்கிறார்கள். கடலிலே பெருங்காற்று வருகிறது. அவர்கள் ஞானமெல்லாம் முழுகி போகிறது. ஏறி இறங்குகிறார்கள். அவர்கள் பயப்படுகிறார்கள், திகில் அடைகிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். காற்றை அமர்த்துகிறார். நாடின துறைமுகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை என்பது ஒரு பயணம். நீங்கள் பயணிக்கிறீர்கள். உங்களுக்கு எத்தனையோ சவால்கள் வரும், எத்தனையோ புயல்கள் வரும், அவமானங்கள் வரும், நிந்தைகள் வரும். விரும்பினது நடக்காது, விரும்பாதது நடக்கும், ஜெபித்தது வராதது, ஜெபிக்காததெல்லாம் நடக்கிறது போல இருக்கும். இவைகளுக்கு மத்தியில ஞானமெல்லாம் முழுகி போய் இனிமேல் நான் என்ன செய்வது என்ற நிலைமை கூட வரும். நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். இந்த கப்பல் பயணிகள் கப்பலிலிருந்து குதிக்கவும் முடியாது, இல்ல குதிச்சா இன்னும் என்ன செஞ்சிருவாங்க, உள்ள அமிழ்ந்து செத்துருவாங்க. கப்பல்லையும் பயணிக்க முடியாது. இன்னைக்கு உங்கள் அநேகருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்குது. குதிக்கவும் முடியல ஆண்டவரே, பயணிக்கவும் முடியல, மெல்லவும் முடியல, விழுங்கவும் முடியல, சொல்லவும் முடியல, உள்ள வைக்கவும் முடியல. அநேகருடைய வாழ்க்கை இந்த கப்பல் பயணம் போல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தங்கள் ஆபத்திலே என்ன செய்கிறார்களாம்? கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டியதுதான். 2வது வேதத்திலே வாசித்தோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. ஒண்ணு கூப்பிடணும். காத்திருக்குதலுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, ஆண்டவர் கிரியை செய்யற வரைக்கும் நீ பொறுமையா இரு அப்படின்னு அர்த்தம். காத்திருக்குதல்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? 2 அர்த்தம். நீங்க இன்னைக்கு இந்த செய்தியை மறக்க கூடாது. காத்திருக்குதல்னா என்ன அர்த்தம்? 1 ஜெபம் பண்ணணும், 2வது ஆண்டவர் வந்து கிரியை செய்யற வரைக்கும் மூச்சை பிடிச்சிட்டு இருக்கணும்னு சொல்லுவோம் பாருங்க, அப்படி இருக்கணும். இங்க எல்லாம் ஸ்திரீகள் தான், பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்கள் தான். லேபர் பெயின் அதிகமா இருக்குன்னு ஐயோ வானா வானான்னு யாருன்னா சொல்றீங்களா? அந்த பிள்ளை வந்து வெளியே விழுற வரைக்கும் நீங்க என்ன செய்றீங்க?
மூச்சை பிடிக்கிறீங்க, வலியை தாங்குகிறீங்க, பிரயாசப்படுறீங்க. இந்த பிள்ளை வெளியே வருகிற அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நிக்கிறீங்க. நின்னீங்களா இல்லையா? அதனாலதான் அழகான பிள்ளைகளை பெற்றெடுத்தீர்கள். இன்னைக்கு வாழ்க்கை பயணத்துல இதே தான். ஆண்டவர் கடைசி நிமிஷம் கிரியை செய்யற வரைக்கும் நீங்க நிக்கணும் ஆண்டவருக்காக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல ஒரு அழகான வீட்டை குறித்து நாம் வாசிக்கின்றோம். 24, 25 வசனங்களை வாசிங்க. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. அப்பனா என்ன செய்யுது? நிக்குது. சொல்லுங்க, வீடு என்ன செய்யுது? புரியலையா செய்தி? வீடு என்ன செய்யுது? நிக்குது. காற்று இருக்குதா? புயல் இருக்குதா? பெருவெள்ளம் இருக்குதா? பெருமழை இருக்குதா? ஆனா வீடு என்ன செய்யுது? நிக்குது. இன்னைக்கு நீங்க நிக்கணும். ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட் தி ஸ்ட்ராங். புயலுக்கு எதிர்த்து நீங்க நின்னே ஆகணும். கீழே விழக்கூடாது. அதுக்கு என்ன வேணும் தெரியுமா? ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன் அப்பான் தி வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையில. எப்படி? ஆண்டவரே, புயல் அடிக்குது, அலை மோதுது, கடல் கொந்தளிக்குது, ஆனா 107ஆம் சங்கீதத்துல சொல்லி இருக்குதே, நாடின துறைமுகத்துல கொண்டு போய் சேர்த்தாருன்னு. என்னையும் சேர்ப்பீங்க, அது வரைக்கும் நான் பொறுமையா இருப்பேன். நாடின துறைமுகத்துக்கு நானும் போவேன், எனக்கு ஒரு நல்ல முடிவை தருவீங்க, அது வரைக்கும் நான் மௌனமா இருப்பேன், அது வரைக்கும் காத்திருப்பேன், அது வரைக்கும் துதிப்பேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். இதுதான் ஃபவுண்டேஷன். எதன் மேல உங்க ஃபவுண்டேஷன்? வேத வசனத்தின் மேல. வேத வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பலனை இழந்து மடிவார்கள் என்று சொல்லவில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகை போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள் வேதம் சொல்லுது. நான் எழும்புவேன் ஆண்டவரே, நிச்சயமா நான் மேல வருவேன் ஆண்டவரே. ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட் தி ஸ்ட்ராங். புயலுக்கு நேரா எதிர்த்து நில்லுங்க. என்ன புயல் வந்தாலும் பரவாயில்ல, ஸ்டாண்ட் ஸ்டில், நில்லுங்க. ஓடிராதீங்க, பயந்துராதீங்க, விசுவாசத்தை விட்டு போயிடாதீங்க. சின்ன பிரச்சனை வருதுன்னு எவ்வளவு பேர் விசுவாசத்தை விட்டு போயிட்டாங்க தெரியுமா? பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையாம். எத்தனை வயசு வரைக்கும்? 30 வயசு வரைக்கும். அதனால கொண்டு கொடுத்தாங்க இன்னொரு பையனுக்கு. கல்யாணம் ஆன முதல் நாளே பிரச்சனை, இன்னும் பிரச்சனை தீரல. ஏன் சொல்லுங்க? நிக்கல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அலை மோதுனா கூட ஸ்ட்ராங்கா நில்லு அப்படின்னு சொல்லுங்க. சொல்லுங்க, லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கம் பார்த்து, அலை மோதுனா கூட ஸ்ட்ராங்கா நில்லு. உன் வீடு விழாது, உன் வீடு விழப்போறது இல்லை. ஏன் தெரியுமா? அஸ்திபாரம் எங்க? வேர்டு. பிரச்சனை வரும் பொழுது வேற ஒன்றும் செய்யாதீங்க. ஜெபிக்க கூட முடியலன்னா கூட பரவாயில்ல, உட்கார்ந்து பைபிளை வாசிச்சுட்டே இருங்க. பிரச்சனை வந்தவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க? ஆபிரகாம் என்ன செஞ்சார்? சாராள் என்ன செஞ்சார்? ஈசாக்கு என்ன செஞ்சார்? யாக்கோபு என்ன செஞ்சார்? யோசேப்பு என்ன செஞ்சார்? ஒரு எஸ்தர் என்ன செஞ்சாங்க? தாவீது என்ன செஞ்சார்? இதெல்லாம் தியானிக்கணும். தியானிச்சு ஆமா நானும் அதான் செய்யணும். இதுதான் கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. சொல்லுங்க, ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட் தி ஸ்ட்ராங். புயலுக்கு நேரம் எதிர்த்து நிக்கணும். உங்க வாழ்க்கை கன்மலையின் மேல, இயேசுங்கிற கற்பாறையின் மேல இருக்கு. ஒரு வீட்டுல புயல் அடிச்சது, எல்லாம் விழுந்து போச்சு. யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நல்லா கவனிங்க. பெருங்காற்று எங்க இருந்து வந்துச்சா? வனாந்திர வழியா வந்துச்சு. எங்கெல்லாம் அடிச்சது? ஒரு மூலையில அடிச்சா பரவாயில்ல, 2 மூலையில அடிச்சா பரவாயில்ல, 3 மூலையில அடிச்சா பரவாயில்ல, சுத்தி சுத்தி அடிக்குது. இன்னைக்கு அநேகருடைய வீட்டுல காற்று சுற்றி அடிக்குது. அங்கேயும் திரும்ப முடியல, இங்கேயும் பேச முடியல, இங்க பதில் சொல்ல முடியல, இங்க என்ன ஆன்சர் பண்ண தெரியல, இந்த சூழ்நிலை எப்படி சமாளிக்க, இந்த கடனை எப்படி சரிப்படுத்த, இந்த பிரச்சனையை எப்படி நான் மேற்கொள்ள, சுத்தி அந்த வீடு விழுந்து எங்க யார் மேல விழுந்துருச்சா? பிள்ளைகள் மேல. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் மேல புயல் காற்று தன்னுடைய பாதிப்பை உண்டு பண்ணது. சுத்தி அடிக்குது. ஆடு போச்சு, மாடு போச்சு, ஒட்டகம் போச்சு, கழுத போச்சு, பிள்ளைங்களும் போயிட்டாங்க. இந்த வசனத்தை வாசிச்சு நான் கதறி அழுது ஆண்டு சமூகத்தில், எப்படி ஆண்டவரே, அவர் எப்படி ஆண்டவரே தாங்கி இருப்பாரு? எப்படி ஆண்டவரே, எதுக்குப்பா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையில் நடப்புச்சு? அத்தனை பிள்ளையும் செத்து போச்சுன்னா அந்த நீதிமானுடைய உள்ளம் எவ்வளோ உடைஞ்சிருக்கு ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னாரு,
அதை விட ரொம்ப துன்பத்தை நான் யாருக்கும் அனுமதிக்கல. நீங்கெல்லாம் அதை படிச்சு விசுவாசத்துல பலன் அடைகிறதுக்கு தான் அந்த யோபுவை நான் உபத்திரவப்படுத்துறேன்னு சொன்னார். இன்னைக்கு உங்களை ஏன் உபத்திரவப்படுத்துறாரு தெரியுமா? உங்க மூலமா இன்னும் அநேகர் விசுவாசத்துல பலன் அடைகிறதுக்கு. ஹல்லேலூயா. நீங்க இதுல இருந்து மீண்டு வரும்போது சொல்லுவீங்க, கவலைப்படாதீங்க, நான் கூட இப்படித்தான் இருந்தேன், நான் கூட இப்படித்தான் புயல் காற்றுக்கு நடுவில் இருந்தேன், என் வீட்டை சுத்தி சுத்தி புயல் காற்று மோதிச்சு, என் பிள்ளைங்கள்லாம் பாதிக்கப்பட்டாங்க, என் சொத்தெல்லாம் போயிடுச்சு, எல்லாம் போயிட்டு, சேர்த்து வச்சதெல்லாம் போயிடுச்சு. ஆனா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாருங்கிற ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் போகல. அந்த மீட்பர் உயிரோடு இருக்கிறதுனால வேதம் சொல்லுது, அவர் தன் வாயை திறந்து பாவம் செய்யலை. அழகா வசனம் சொல்லுது, வாசிங்க 21, 22. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திலிருந்து திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். புயல் அடிக்கும் போது சொல்ற வார்த்தையா இது? யாரு சொல்லுவாங்க சொல்லுங்க? நான் நிர்வாணியாய் வந்தேன், இவ்வளோ சொத்தெல்லாம் போச்சு, நான் இதெல்லாம் கொண்டுகிட்டு வரல உலகத்துல, நான் போகும்போது கூட இப்படித்தான் போறேன், நிர்வாணியாத்தான் போறேன். இதெல்லாம் கொடுத்தவர் கர்த்தர். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். புயல் அடிக்கும் போது என்ன பேசுறீங்க? அலை வீசும்போது என்ன பேசுறீங்க? கடல் கொந்தளிக்கும் போது உங்க வாயிலிருந்து என்ன வருது? எதுக்கு இந்த ஆண்டவரை பின்பற்றி வந்தேன்னு சொல்றீங்களா? நான் அப்பவே நல்லா இருந்தேன், இப்போ இப்படி இருக்கிறேன்னு சொல்றீங்களா? யாரையாவது சபிக்கிறீங்களா? யாருக்கு விரோதமா தூஷணமா பேசுறீங்களா? சண்டையிடுறீங்களா? மாம்சிகமா பேசுறீங்களா? மனுஷிகமா நடக்கிறீங்களா? இவை எல்லாவற்றிலும் யோபு தன் வாயினால் பாவம் செய்யவில்லை, தேவனை குறை சொல்லல. புயல் வீசும்போது கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் வெயிட் பண்ணுவேன். நாடின துறைமுகம் போற வரைக்கும் அவிசுவாசமா பேச மாட்டேன், நான் விசுவாசமா தான் பேசுவேன். சீஷர்கள் படகுல ஏறினாங்களாம். ஏறினப்போ புயல் வந்துச்சு. ஐயரே ஐயரே மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? என்ன வார்த்தை? ஐயரே ஐயரே. எப்படியா மடிந்து? நமக்கு பார்த்தா சிரிப்பா இருக்குது, நம்ம இருந்தா இதை விட கூப்பாடு போட்டிருப்போம், அது அடுத்த விஷயம். ஐயரே ஐயரே மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? ஆண்டவர், அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீர்கள் அப்படின்னு அவர் சொல்றார். அப்போ என்ன எதிர்பார்த்தாரு இயேசு? விசுவாசம். விசுவாசம் என்ன விசுவாசம்? நாடின துறைமுகம் போய் சேருவேன், நான் நாடின துறைமுகம் போய் சேருவேன். இந்த புயலுக்கு ஒரு முடிவு வரும், ஆண்டவர் என்னை கொண்டு போவார், நிச்சயம் கொண்டு போவார், நிச்சயம் கொண்டு போவார், நிச்சயம் கொண்டு போவார். ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் த ஸ்ட்ராங். புயலுக்கு எதிர்த்து நில்லுங்க. ரெண்டாவதாக, இந்த புயல் வீசும்போது என்ன செய்யணும்? புதிய ஏற்பாட்டில் 2 இடத்துல புயல் வீசுச்சு. பல இடங்களில் படிக்கிறோம். மார்க்கு 4ஆம் அதிகாரத்திலையும் படிக்கிறோம், மார்க்கு 6லையும் படிக்கிறோம், மத்தேயு 14ஆம் அதிகாரத்திலையும் படிக்கிறோம், மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலையும். இப்படி 2 சம்பவம். ஒரு சம்பவத்தில் வாசிக்க விரும்புகிறேன். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 39 வாசிங்க. அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாய் இருந்தார். நல்லா கவனிங்க. இன்னொரு சுவிசேஷத்துல இயேசு ஏறினார், சீஷர்கள் பின்னாடி ஏறினாங்க அப்படின்னு இருக்கும். எப்படி இருக்கும்? இயேசு ஏறினாரா, சீஷர்கள் என்ன செஞ்சாங்க? அவங்க தப்பெல்லாம் ஏறல, இயேசு ஏறினாரு, பின்னாடி ஏறினாங்க. சில வேளைகள்ல புயல் காற்று வீசும்போது நம்ம நினைக்கிறோம், ஏதோ செஞ்சுட்டோம், நம்ம ஏதோ தப்பு செஞ்சுட்டோம், எங்கேயோ நம்ம ஆண்டவருக்கு விரோதமா. உங்களையே குற்றப்படுத்திட்டு இருக்காதீங்க, லைஃபை செக் பண்ணணும், அது உண்மை. ஆனா அதே நேரத்துல கொஞ்சம் அனலைஸ் பண்ற ஸ்பிரிட்டும் இருக்கணும். ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா, நான் ஆண்டவருக்கு பிரியமா தான் இருக்கிறானா? அங்க இயேசு நித்திரை செய்கிறார். இயேசு தூங்கும் போது அந்த படகுல புயல். பிசாசுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இல்ல? அந்த பின்னாடி வாசிங்கன்னா கெனசரேத்துல ஒருத்தன் லேகியோன் என்ற பிசாசு பிடிச்சவன் அங்க இருப்பான். சொல்றாங்க அந்த அசுத்த ஆவிகள் தான் இந்த புயலை அனுப்பிச்சுட்டு. எனக்கு அதெல்லாம் தெரியல, ஏன்னா பைபிள் அப்படி சொல்லலை, அதனால அது எனக்கு தெரியல. எப்படியோ அங்க போய் ஒரு விடுதலையை செய்ய போறாருன்னு தெரிஞ்ச உடனே இயேசு தூங்கும் போதே இயேசுவையே என்ன செய்ய பார்த்தான்? அந்த புயல் மூலமாய் கவிழ்க்க நினைத்த போது, ஐயரே ஐயரே மடிந்து போகிறோமே அப்படின்னு கூப்பிடுறாங்க. நான் சொல்றேன், இயேசு படகுல இருக்கும்போது கூட புயல் வருமா?
உங்க வீட்டுல ஆராதனை இருக்குது, ஜெபம் இருக்குது, துதி இருக்குது, ஸ்தோத்திரம் இருக்குது, கர்த்தருக்கு கொடுக்குறீங்க, எல்லாம் செய்றீங்க. ஆனாலும் புயல், என்ன செய்யணும்? இந்த புயலின் நடுவில் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 45 வாசிங்க. அவர் ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கரையில் பெத்சாயிதாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். சரி, இந்த சூழ்நிலையில இயேசுவே அனுப்புறாரு. எங்க போற சொல்றாரு? படகுல ஏறி எங்க போங்க? பெத்சாயிதாக்கு போகணும். முதல் சம்பவத்துல இயேசு கூடவே இருக்கிறாரு. இப்ப இயேசு கூட இல்ல, ஆனா இயேசு அனுப்புகிறார். சரி, வாசிமா. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி நின்றார். சாயங்காலம் ஆனபோது படகு நடுக்கடலில் இருந்தது, அவரோ கரையில் தனிமையாய் இருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராயிருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதினால் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. நல்லா கவனிங்க, காற்று அவர்களுக்கு எதிராயிருந்துச்சு. காற்று எதிராக இருக்குதே, நம்ம திரும்பி போயிடுவோம் அப்படின்னு போனாங்களா? திரும்பி போறது ஈஸியா இருந்திருக்கும். உண்மைதானா? சொல்லுங்களேன். காற்று அடிக்கும் போது திரும்பி போறது எப்படி இருக்கும்? இட்ஸ் ஈஸி, காற்றின் போக்கிலே போயிடுவோம், இது எதுக்கு பிரச்சனை? ஆனா வசனம் சொல்லுது அவர்கள் தண்டு வலிக்கிறார்கள். அப்படி தண்டு ஏன் ஆண்டவர் சொன்னாரு நீ போயிரு அந்த கரைக்கு அப்படின்ட்டு. So they just obeyed the word of Jesus. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போறாங்க, தண்டு வலிக்கிறாங்க. யோவான் சுவிசேஷம் அழகா சொல்லுவாரு, 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 3 சாமம் அவங்க தண்டு வலிச்சாங்களாம். ஜஸ்ட் 3 to 4 மைல்ஸ் தான் போனாங்களா. அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து போன பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து படவுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு பயந்தார்கள். அவர்களை அவர் நோக்கி. சரி, நல்லா கவனிங்க. சுவிசேஷத்துல இங்க ஒன்றும் அங்க ஒன்றுமா செய்தி சொல்லுது. கிளம்புனப்போ எப்ப கிளம்புனாங்க? சாயங்காலம். முதல் ஜாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம், இப்ப 4ஆம் ஜாமத்துல இயேசு வரார். 3 ஜாமங்கிறது எவ்வளவு நேரம்? 9 hours. ஜஸ்ட் இமேஜின், 9 hours கரையை கடந்து எங்கேயோ வீட்டுக்கே போய் சேர்ந்துருக்கலாம். எத்தனை மைல் தான் போனாங்களாம்? 3 to 4 மைல்ஸ் தான். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. வலிக்கிறாங்க, ஆனா போகவே முடியல. திரும்பி போயிருக்கலாம், திரும்பி போகல. புயல், கொந்தளிக்கும் கடல், பிரச்சனைகளின் குமுறல், போராட்டம். திரும்பி மட்டும் போயிடாதீங்க. ஏன் தெரியுமா? உங்களை சந்திக்க இயேசு 4ஆம் ஜாமத்தில் வரப்போகிறார். ஹல்லேலூயா. உங்களை சந்திக்க இயேசு வரப்போகிறார். அற்புதம் நடக்க போகுது. ஆவேசம் அலறாங்க. அவர் சொல்றார், நான் தான், பயப்படாதீர்கள் அப்படிங்கிறார். திடம் கொள்ளுங்கள்ங்கிறார். நீங்க தண்டு வலிக்கிறதுல சோர்ந்து போகிற நேரத்துல இயேசு நின்று திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் சொல்றாருல. அது வரைக்கும் நீங்க தண்டு வலிக்கணும். sail against the storm. நீங்க நிக்கணும். சில சூழ்நிலையில நிக்கவே கூடாது, போய்கிட்டே இருக்கணும். எவ்வளவு ஊழியம் செய்யற ஆண்டவரே, எனக்கு எதுக்கு போராட்டம், நான் இனிமே ஊழியத்துக்குலாம் போக மாட்டேன். நிக்காதீங்க. எவ்வளவு ஜபிக்கிற ஆண்டவரே, நான் இனிமெல்லாம் போக மாட்டேன். ஜபத்தை நிறுத்தாதீங்க. எவ்வளவு கொடுக்கிற ஆண்டவரே, நான் இனிமெல்லாம் செய்ய மாட்டேன். இல்ல, கொடுக்கறத நிறுத்தாதீங்க. தண்டு வலிக்கிறாங்க, போய்கிட்டே இருக்கிறாங்க. 9 மணி நேரத்துல 3 மைல் 4 மைல் தான் போயிருக்கிறாங்க. உங்க வாழ்க்கையில சில வேளைகள்ல முன்னேற்றத்தையே காணாது இருக்கலாம். நீங்க விரும்பின ஒண்ணுமே நடக்காது இருக்கலாம். இவ்வளோ காத்திருக்கிற, இவ்வளோ ஜோம் பண்ற, எதுவுமே நடக்க. ப்ளீஸ் வெயிட் அப்பான் தி லார்ட். sail against the storm. புயலுக்கு நேரா நீங்க போய்தான் ஆகணும். புயலுக்கு முதுகு காட்டி பின்னாடி போயிடாதீங்க. ஒரு அற்புதங்களை செய்கிற ஆண்டவரை பார்க்க முடியாது. நீங்க முன்னேறி செல்லுங்க. பிரச்சனைகள் நடுவில் இல்ல ஆண்டவரை, நான் இன்னும் உங்களை பின்பற்றுவேன், இன்னும் போவேன். புதிய ஏற்பாட்டில் இன்னொரு சம்பவம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சம்பவம். அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரத்துல மிக அருமையான ஒரு சம்பவம் நடக்குது. அதை நீங்க வீட்டுல போய் இன்னைக்கு ஃபுல்லா வாசிச்சு பார்க்கணும். பவுலும் அவரோடு கூட சேர்ந்த சிலரும் புறப்படுறாங்க. ஒரு 2-3 வசனம் மட்டும் வாசிக்க விரும்புகிறேன். அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றாய் இருந்தபடியினால் சீப்புரு தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். வசனம் 7. காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று 8. அதை வருத்தத்தோட கடந்து நல்ல துறைமுகம் என்னப்பட்ட ஒரு 9.
வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாய் இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி 4 கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்கிலிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. 15 கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். 17 அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி சொறி மணலிலே விழுவோம் என்று பயந்து 18 மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிக்கப்பட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். அடுத்த வசனம் 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். 20 அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இந்த பயணத்தை நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. பவுலும் அவரோடு கூட சிலரும் பயணிக்கிறாங்க. பவுல் தேவ ஞானத்தின்படி சில ஆலோசனைகளை சொல்றாரு. மாலுமி என்ன செய்யல, கேட்கல. தென்றல் மெதுவாய் அடித்தபடினால் காரியம் கைகூடி வந்ததுன்னு அழகா செயல் பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க. திடீரென்று கொஞ்ச நேரத்துக்குள்ள என்ன காற்று வந்துச்சா? யூரோக்கிலிதான் என்ற கொடுங்காற்று. இன்னைக்கு உங்க வீட்டுல நிறைய பேர் வீட்டுல யூரோக்கிலிதான் தான் வீசிட்டு இருக்குது. நீங்க அந்த கொடுங்காற்றுல தாங்க முடியாம தான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்போ கப்பலுடைய பின்னணியை உடையுது. கப்பலை சுற்றி கட்டுறாங்க, பாய்மரத்தை தூக்கி விடுறாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல சேஃபா போய் கப்பலை நிறுத்தலாம்னு நினைச்சா எதுவுமே செய்ய முடியல. கப்பல் மூழ்க போகுது. கோதுமையை தூக்கி எறிறாங்க, தளவாடங்களை தூக்கி எறிறாங்க, எல்லாத்தையும் எறிறாங்க. ஆனாலும் கப்பலை காப்பாற்ற முடியல. பின்னணியை உடைஞ்சு போச்சு. sail against the storm. கப்பலை ஓட்டுறதை நிறுத்தல. எங்கேயாவது சகாயம் கிடைக்கும், எங்கேயாவது தயை கிடைக்கும். பவுலுக்கு மட்டும் இருதயத்துல ஒரு அசைக்க முடியாத விசுவாசம். மத்தவங்க ஆக்கியோன் எழுதுறாரு, நாங்கள் தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முற்றிலும் எங்களுக்கு அற்று போச்சு. இன்னைக்கு அநேகருக்கு அப்படித்தான். இல்ல ஆண்டவரே, இனிமே ஒண்ணுமே நடக்காது, ஃபுல் ஸ்டாப் தான். ஆண்டவர் பவுலுக்கு தரிசனமாகி அழகாய் சொல்லுகிறார். வாசியுங்கள் 22 ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று பவுலே பயப்படாதே ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பயணத்தின் நோக்கம் என்ன? பவுல் போய் ராயனுக்கு முன்னாக நிக்கணும். ஆனா பயணம் எப்படி இருக்குது? ஸ்மூத் செயிலிங்கா இருந்துச்சு? இல்ல. ஐயோ, கொடுங்காற்று வீசுது, கப்பல் திசை மாறுது, எங்க போறோம்னோ தெரியல, பின்னணிய உடையுது, கப்பலை சுத்தி கட்டுறாங்க, உபாய தந்திரங்கள் பண்றாங்க, ஒண்ணு நடக்கல. கோதுமையை தூக்கி எறிறாங்க, தளவாடங்களை தூக்கி எறிறாங்க. உங்க வாழ்க்கையில இதை போல உடைக்கப்படுகிற, புயல் வீசுகிற சீற்றமான சூழ்நிலையில் வெளியா போனா ஒரே ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, அவர் சொன்னபடி நடக்கும். ஹல்லேலூயா. பவுலே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்கணும். உன் நிமித்தம் உன் கூட செயல் பண்ற அத்தனை பேருக்கு நான் என்ன செய்யறேன்? தயை செய்யறேன். உங்களுக்கு தெரியுமா, உங்க ஒருத்தருடைய ஜெபத்தால தான் உங்க வீடே நிக்குது. நீங்க முழங்கால முடக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் உங்க வீட்டுக்கு அழிவு வரல. உங்க கணவர் பிழைத்திருப்பது உங்க ஜெபத்துல. ஆண்டவர் உங்க பிள்ளைங்களுக்கு சகாயம் செய்யறது உங்க ஜெபத்துல. ஜெபத்தை நிறுத்தாதீங்கம்மா. பவுல் சொன்ன மாதிரி சொல்லணும். என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருடைய தூதனார் என்கிட்ட வந்து சொன்னாரு, பவுலே நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்கணும். எங்க சுவிசேஷம் அங்க போயிருமோ, அங்கும் சுவிசேஷம் சொல்லப்பட்டு விடுமோ என்று நினைத்தோ என்னவோ இந்த கொடுங்காற்றை சத்துரு அனுப்பினானோ என்று நான் நினைக்க தோன்றுகிறது. வாழ்க்கையில காற்று அடிக்குதா நினைச்சுக்கோங்க, பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆயிரும். நீங்க விட்டுறாதீங்க. தளவாடங்களை தூக்கி எறிங்க. வாழ்க்கையில சில காரியங்களை தூக்கி எறியணும். சில காரியங்களை உங்களுக்கு தேவை. அந்த மாதிரி புயல் வரும் பொழுது லைஃபை செக் பண்ணணும். நிர்விசாரத்தை தூக்கி போடணும். ஆண்டவருக்காக வாழாத சில நிர்விசார வாழ்க்கையை எடுத்து போடணும். சாதாரண வாழ்க்கை வேண்டாம், தூக்கி போடணும். அர்ப்பணத்துக்குள்ள வரணும். இருதயத்தை மாற்றணும், சுபாவத்தை மாற்றணும், ஜெபத்தை கூட்டணும். வேதம் தான் அப்படின்னு உட்காரணும். பொழுதுபோக்குகளை நிறுத்தணும், வீண் பேச்சுகளை நிறுத்தணும். ஆண்டவருக்காய் ஓடுறதுக்கு தீர்மானம் எடுக்கணும். வம்பு பேச்சுகள் மற்றவங்கள்ட்ட போய் ஷேர் பண்றதுனால உங்க பிரச்சனை சால்வ் ஆகாது. நீங்க முழங்கால முடக்குனா தான் சால்வ் ஆகும். ஹல்லேலூயா. உங்க வீட்டுல புயல் வீசிட்டுனா 10 பேர்கிட்ட போய் சொன்னீங்கன்னா கேட்டுட்டு சுவாரஸ்யமான ஒரு கதையை கேட்ட மாதிரி கேட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க.
உங்களுக்காக திறப்புல நிக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான், அதை நினைச்சுக்கோங்க. நீங்க அவங்கள்ட்ட பேசுற நேரத்தை நீங்க திறப்புல நின்று ஜெபம் பண்ணலாம். எல்லா உபாய தந்திரங்களை பண்ணாலும் கப்பலே உடஞ்சு போச்சு. கடைசியில் என்ன செஞ்சாங்களாம், துண்டு துண்டா கையில எடுத்துக்கிட்டு அவங்க தப்பி ஓடினாங்களாம். கடைசி வசனம் வாசிங்க. மற்றவர்கள் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இவ்விதமாய் சொல்லுங்க, எல்லோரும் சொல்லுங்க, எல்லோரும் தப்பி கரை. இந்த வசனம் எவ்வளோ ஆறுதலா இருக்குல்ல. ஆண்டவர் சொல்ல, என் வீட்டில் ஒருத்தர் கூட நரகத்துக்கு போகக்கூடாதுப்பா, எல்லாரும் தப்பி பரலோகத்துக்கு வந்துடணும்ப்பா. நாடும் துறைமுகத்தில் அவர்களை கொண்டு சேர்க்கிறார். Sail against the storm. புயல் வீசினாலும் பரவாயில்ல, ஜெபத்தை நிறுத்தாம, உபவாசத்தை நிறுத்தாம, கர்த்தருக்காக வாழ்றதை நிறுத்தாம தைரியமா முன்னேறுங்க. நீங்கள் தப்பி கரை சேருவது நிச்சயம். ஹல்லேலூயா. சாவதா அல்லது கடுமையான மாற்றங்களுக்கு தன்னை உட்படுத்துவதா என்று கழுகு தீர்மானிச்சப்போ சாவதற்கு அதை தீர்மானிக்கல, கடுமையான மாற்றங்களுக்கு தன்னை உட்படுத்தி அது உயர பறக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்க வாழ்க்கையே அதுதான். சரி, இன்னொரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். புயல் அடிக்கும் பொழுது நீங்க என்ன செய்யணும்னு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. பாருங்க, ஒவ்வொரு சுவிசேஷத்திலையும் இது வித்தியாசமா சொல்லப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் சொல்றதுக்கு டைம் இல்ல. ஒரு இடத்துல ஐயரே ஐயரே மடிந்து போகிறோமேங்கிறாங்க, ஒரு இடத்துல ஆண்டவரே எழும்பு நம்ம எல்லாம் மடிஞ்சு போறோங்கிறாங்க. வித்தியாசமா பேசுறாங்க. ஆனா இயேசு எழுந்து அவங்க அவிசுவாசத்தை என்ன செய்தாராம், கடிந்து கொள்ளாராம். ஏதாவது ரீசன் அவுட் பண்ணாரா? புயலுக்கு இதுதான் காரணம், நீங்கள் எல்லாம் விசுவாசிக்காமல் இருந்தீர்கள், அல்லது நீங்க எல்லாம் பாவம் அப்படிலாம் சொல்லல. புயல் வந்ததுக்கு காரணம் 1000 இருக்கலாம். ஆனா இப்ப புயல் வந்துருச்சு இல்ல, நீ என்ன செய்யணும்? ஸ்பீக் அகைன்ஸ்ட் தி ஸ்டார்ம். நீ அந்த புயலுக்கு நேரா பேசணும். இவங்க எல்லாம் இயேசுட்ட அழுதாங்க, கூப்பாடு போட்டாங்க, புலம்புனாங்க, கதறினாங்க. ஆனா இயேசு மட்டும் இறையாதே, அமைதலா இரு அப்படின்னார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த மாதம் உங்க வீட்டுல புயல் வரலாம், பயப்படாதீங்க. வெள்ளம் வரலாம், பெருங்காற்று மோதலாம். ஸ்பீக் அகைன்ஸ்ட் தி ஸ்டார்ம். புயலுக்கு எதிரா பேசுங்க. என்ன பேசணும்? விசுவாசத்தை பேசணும். எப்படி பேசணும்? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போன்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ஆகவே நான் கட்டாயம் கர்த்தரை சேவிப்பேன், என் குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் தான் பைபிள் சொல்லுது. என் வீட்டார் ரட்சிக்கப்படுவார்கள். கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய்ன்னு சொல்லுது. இந்த மாதம் கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றுவார். உங்க பிள்ளைகளை குறித்து, என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும். கட்டாயம் நீங்க இதை போல விசுவாச வார்த்தைகளை பேசணும். எனக்கு இந்த வார்த்தை நான் பிரசங்கமா உங்களுக்கு பண்ணல, முதல்ல எனக்கு ஆண்டவர் பிரசங்கம் பண்ணார். நீ என்ன செய்யணும்? ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட் தி ஸ்டார்ம், செயில் அகைன்ஸ்ட் தி ஸ்டார்ம், ஸ்பீக் அகைன்ஸ்ட் தி ஸ்டார்ம். நீ பேசு, நீ பேசினா நான் செய்யறேன் அப்படின்னு எனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து தான் உங்க மத்தியில பேச வச்சிருக்கிறார். என்ன பிரச்சனை வரட்டும், அதுக்கு நேரா ஒரு தேவனுடைய வார்த்தையை கண்டுபிடிங்க, அந்த வார்த்தையை பேசுங்க, அந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க, நிச்சயமா நடக்கும்னு சொல்லுங்க, ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. இவங்க ஒவ்வொரு இடத்துலையும் என்னெல்லாம் பேசினாங்க, ஆண்டவர் என்ன சொன்னாருன்னு சும்மா அப்படி எழுதி வச்சேன். ஆண்டவரே எங்களை ரட்சியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள்? இன்னொரு இடத்துல பயந்து ஆவேசம் அப்படின்னு அலறாங்களாம். ஆண்டவர் சொல்றார், திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். ஒரு இடத்துல ஐயரே மடிந்து போகிறோமே அப்படின்னு அவங்க கதறாங்க. ஆண்டவர் காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே, அமைதலா இரு அப்படின்னு சொன்னாராம். ஒரு இடத்துல ஆவேசம்னு சத்தம் இடுறாங்களாம். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். இன்னொரு இடத்துல ஐயரே ஐயரே மடிந்து போகிறோமே. இதெல்லாம் சுவிசேஷத்துல வரிசையா வருது. காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டி உங்கள் விசுவாசம் எங்கே அப்படிங்கிற. அப்போ இதையெல்லாம் ஓவராலா பார்த்தா புயல் வரும்போது ஆண்டவர் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறார்? சொல்லுங்க சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விசுவாசத்தை பேசு, அவிசுவாசமா புலம்பாத அப்படின்னு சொல்லுங்க.
சொல்லுங்க. இன்னைக்கு பெண்களாகி நம்ம என்ன செய்யறோம்? புலம்பி தீக்கிறோம். விசுவாசத்தை பேசு. உனக்கு என்ன சொன்னார்? 10 வருஷத்துக்கு முன்னாடி எதை ப்ராமிஸ் பண்ணார்? உன் குடும்பம் எப்படி இருக்கும்னு அதை பேசுங்க. உங்க ரட்சிக்கப்பட்டப்போ என்ன சொன்னார்? அதை பேசுங்க. இந்த வருஷம் துவங்கும் போது என்ன சொன்னார்? அதை பேசுங்க. 3 நாள் உபவாசம் பண்ணீங்களே, அப்ப என்ன சொன்னார்? அதை பேசுங்க. 40 days ஃபாஸ்ட் பண்ணும்போது என்ன சொன்னார்? அதை பேசுங்க. ஏன் அவிசுவாசப்படுறீங்க? ஏன் சந்தேகப்படுறீங்க? புயலை பார்த்து பயப்படாதீங்க. நமக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? புயல் வந்தவனே, ஆண்டவரே இந்த புயலுக்கு என்னப்பா காரணம் அப்படின்னு ரீசன் அவுட் பண்ண. ஆண்டு சொல்ல எல்லாம் சரிதான், அதை விடு. முதல்ல நீ விசுவாசத்தை பேசு, அப்புறம் உன்னை சரிப்படுத்ததும் வேணும். அவிசுவாசமா இருக்கிறோமா விசுவாசிக்கிறோமா செக் பண்ணவும் செய்யணும். ஆனா எழும்பி நின்று ஸ்பீக் அகெயின்ஸ்ட் தி ஸ்ட்ராங். புயலுக்கு நேரம் முகத்துக்கு முகம் பார்த்து பேசுங்க. ஆண்டவர் அந்த புயல் வீசி எல்லாரும் போயிடுறாங்களா? அங்க கடற்கரையில ஒருத்தர் இருக்கிறான். அவன் பேர் என்ன? அவன் வஸ்திரமே அணியலையா, அப்படி சும்மா சுத்திட்டு இருக்கிறான் கல்லறையில. உன் பேர் என்ன அப்படின்னு அவன் என்ன சொல்றான்? நாங்கள் அநேகரா இருக்கிறபடினால் என் பெயர் என்ன? லேகியோன் அப்படிங்கிறான். வேதம் சொல்லுது ஆண்டவர் அதை அதட்டினார் அப்படின்னு இருக்குது. அதட்டினார். உனக்கு ஏன் பேய் பிடிச்சது தெரியுமா? உனக்கு ஏன் இவ்வளோ பிசாசு வந்துச்சு தெரியுமா? நீ பூ வச்சுக்கிட்டு போன, அதான் பிசாசு. நீ நெயில் பாலிஷ் போட்ட, அதான். இதெல்லாம் ஏசு சொல்லலை. அவர் போன உடனே அசுத்தாவி அதட்டிட்டு அப்புறம் அவனுக்கு புத்தி சொன்னார். நீங்க கூட உங்க குடும்பத்துல நிறைய இப்படி அசுத்தாவிகள் லேகியோன்லாம் இருக்குது. எல்லாத்தையும் முதல்ல அதட்டி துரத்தி புத்தி தெளிஞ்ச பிறகு வஸ்திரம் உடுத்திட்டு வருவாங்க பாருங்க, அப்ப பேசுங்க. தெரியுமா? இதுதான் ரீசன். இனிமே நம்ம ஆண்டவரை இப்படி சேவிக்கணும். லேகியோன் அழிக்கும் போது நீங்க பேசுனீங்கன்னா பவுலையும் அறிவேன், பவுலுடைய ஆண்டவரையும் அறிவேன்னு உங்க மேல பாஞ்சு உங்களை காயப்படுத்தினார். அதெல்லாம் கொஞ்சம் ஞானமாயும் கவனமாய் இருந்தாதான் இந்த பிசாசுக்கு எதிராக நீங்க கட்டளை கொடுக்க முடியும், இந்த புயலுக்கு எதிராக நீங்க நிற்க முடியும். ஹல்லேலூயா சொல்லுங்க. புயலுக்கு எதிராக பயணிக்கணும், புயலுக்கு எதிராக பேசணும். 4வது இன்னொரு காற்று. அது மேபி இதுக்கு ரிலேட்டடாகவும் இருக்கலாம், இல்லாம இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வசனம் வாசிங்க. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 4-6 வசனம் வாசிங்க. காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், சரி, மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். எப்படியா? காற்றை கவனிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? நீங்க விதைக்கிறீங்க பாருங்க, உங்க விதைய பறிச்சுட்டு போறது கூட சில காற்று அடிக்கும். ஆனா பைபிள் சொல்லுது காற்றை கவனிச்சுன்னா நீ என்ன செய்ய மாட்ட. எனக்கு இது கொஞ்சம் புரியல. ஆனா ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்தப்போ உட்கார்ந்து யோசிச்சேன். புயல் வீசும்போது, அலைகள் கொந்தளிக்கும் போது நீங்க சிலதை விதைக்கணும், ஜபங்களை விதைக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவங்களுக்கு விதைக்கணும். சும்மா இருக்கக்கூடாது. ஐயோ புயல் வீசுது, என் வீட்டிலே வீசுது, நான் போய் எதுக்கு மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படி நினைக்கக்கூடாது. என் வீட்டிலே புயல் அடிக்குது, நான் போய் ஏன் ஊழியம் நோ அப்படி செய்யக்கூடாது. உங்களுக்கு வைத்த வலி இருக்கும்போது தான் இன்னொருத்தர் சிஸ்டர் எனக்கு தலைவலிக்கு ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொல்ல எனக்கே வைத்த வலி, உனக்கு தலைவலிக்கு நான் எங்கே ஜோம் பண்ணுறது? உங்கள் வீட்டுக்காரர் நேற்று ராத்திரி எல்லாம் குடிச்சிட்டு ஆர்ப்பாட்ட அமர்க்களம் பண்ணியிருப்பார். அது ஃபோன் பண்ண, சிஸ்டர் என் புருஷனுக்காக ஜோம் பண்ணுங்க, அவர் ரொம்ப குடிக்கிறார். ஐயோ என் வீட்டுக்காரர் அத்தான் செய்கிறாரு, நீயும் அத்தான் சொல்கிற, உனக்கு நான் எப்படி இல்லை. ஆபிரகாம் வீட்டில் கைப்படிந்த 300 வேலைக்காரர்கள் இருந்தாங்களாம். அப்போ அந்த நாட்களில் எல்லாரையும் நல்லா ஆசீர்வதிப்பார். நான் ரொம்ப யோசிப்பேன். ஒரு பிள்ளை பிறந்த உடனே முதல் வேலைக்காரர், ஐயா எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குது ஐயா அப்படின்னு. அந்த காலத்தில் வளமையாக பெற்றுருவாங்கல்ல, 5, 6, 7, 12. அப்போது அடுத்த வேலைக்காரன் அடுத்த மாதம் வந்திருப்பான், ஐயா எனக்கு ஒரு பெண் பிள்ளை பிறந்திருக்குது ஆசீர்வதிங்க. சரி ஸ்தோத்திரம், ஆசீர்வதிச்சு ஒரு மோதிரம் ஒரு காதணியை கொடுத்துருப்பார். அடுத்த வேலைக்காரர், ஐயா எனக்கு 2 பிள்ளை பிறந்திருக்கு ஐயா. ஐயா சந்தோஷம், 2 பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். அப்புறம் முதல்ல வந்தான் பாருங்க, ஐயா எனக்கு 2வது பிள்ளை பிறந்திருக்குதுயா. 300 பேரும் வரிசையாக என்ன செய்வாங்க? ஜோம் பண்ணியிருப்பாங்க. எல்லாருக்கும் ஜோம் பண்ணிட்டு ஆபிரகாம் கூடாரத்துக்குள்ளே போய் உட்கார்ந்து, ஆண்டவரே எல்லாருக்கும் பிள்ளை கொடுத்துருக்குறீங்க, எனக்கு என்ன இல்லை நினச்சிருப்பாரா இல்லையா? ஆனால் அந்த நாட்கள்லையும் வெளியே வானத்து நட்சத்திரங்களை பார்த்து, எனக்கு நீங்கள் இப்படி சொன்னீங்கப்பா, நீங்கள் நிச்சயமாக செய்வீங்க, நான் விசுவாசத்தை விதைக்கிறேன், நான் நம்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் காற்று அடிக்கும்போது விதைக்கிறத நிறுத்திடாதீங்க, கொடுக்கிறத நிறுத்திடாதீங்க, கர்த்தருக்கு செய்கிறத நிறுத்திடாதீங்க, கடினமாக உழைக்கிறத நிறுத்திடாதீங்க.
ஒரு அருமையான போதகர், எங்களுக்கு மிகுந்த குடும்ப நண்பர். அப்போ அவங்களுக்கு ஒரு பேபி பிறந்து, அப்போ தான் முந்தின மாதம் பேபி இறந்துருச்சு. அந்த மாதம் எங்களை அவங்க சர்ச்சில் மினிஸ்ட்ரி பண்ண கூப்பிட்டுருக்குறாங்க. நானும் பிரதரும் போயிருக்கிறோம். அவங்க அந்த துக்கத்திலேருந்து ரெக்கவரே ஆகலை. நாங்கள் போன வாரம் சண்டே அவர் சர்வீஸ் நடத்தியிருக்கிறாங்க. பிரதர் மெசேஜ் கொடுக்குறாங்க, பிள்ளை பிரதிஷ்டை நேரம் அப்படின்னு. ஒருத்தர் ரெட்டை குழந்தைய தூக்கிட்டு வராங்க. பாஸ்டர் அப்படி கையில் வாங்கினார். அவர் அழுதாரோ இல்லையோ, நான் உடஞ்சிட்டேன். ஐயோ அப்பா, போன மாதம்தான் பிள்ளைய அடக்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படி ஆண்டவர் இந்த குழந்தைய வாங்கி பிரதிஷ்டப்படுத்த ஊழியனை தயவு செய்து பலப்படுத்துங்க அப்படின்னு. ஆனால் ஒரு மகிழ்ச்சியாக ஜெபம் பண்ணி, சபைக்கு இந்த குழந்தைங்களை கொடுத்ததுக்காய் நன்றிப்பா, இவங்களை ஆசீர்வதிங்க, இந்த பிள்ளைங்க சபைக்கு தூணா வளரட்டும்னு மனசார ஆசீர்வச்சு ஜெபம் பண்ணார். அதுக்கு பிறகு இன்னொரு ஆண் மகனை கொடுத்தார். அந்த மகன் இப்போ பெங்களூரில் பைபிள் காலேஜ் படித்து ஊழியக்காரனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் புயல் அடிக்கும்போது நீங்கள் சும்மா இருங்கன்னு சொல்லலை, விதைங்க விதைங்க, கடவுளுக்கு கொடுங்க, ஆண்டவருக்கு தாராளமாக செய்யுங்க, ஆண்டவருக்கு தாராளமாக உழைங்க, ஆண்டவருக்காக தாராளமாக பேசுங்க. சோ அகெயின்ஸ்ட் த ஸ்ட்ராங். காற்று அடிச்சா கூட விதைங்க, புயல் வீசினா கூட விதைங்க, அலை மோதினாலும் விதைங்க. அன்னைக்கு தான் ராத்திரி சண்டை போட்டு உங்களை அடிச்சுட்டு போய் அந்த குடிகார புருஷன் தூங்கியிருப்பாரு. நீங்களும் போய் படுத்துறாதீங்க, முட்டி போட்டு, அப்பா இவ்வளோ பிரச்சனை இருக்குதுப்பா, ஆனால் கூட நான் ஜெபத்தை நிறுத்த மாட்டேன்ப்பா, நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இதுதான் கழுகை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புகிற அனுபவம். நீங்க கீழே விழுந்து மடிவதற்கல்ல, உயர எழும்புவதற்காய் பிறந்தவர்கள். கடைசியா ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், ஏசாயா 40ஆம் அதிகாரம் 30-31. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். எப்போ? புயல் வீசும் போது இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். எப்போ? புயல்ல. வாலிபர்களும் இடறி விழுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ சட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். soar against the storm. நீங்க புயலுக்கு மேல எழும்பணும். நீங்க நின்னீங்க, நீங்க தண்டு வலிச்சு போனீங்க, நீங்க பேசுனீங்க, நீங்க விதைச்சிங்க, இப்போ எழும்பிடணும் மேல. இல்ல, இந்த பிரச்சனையில மேல எழும்பித்தான் ஆவேன். இதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா அப்படின்னு நான் பார்த்தப்போ எனக்கு எஸ்தரின் புஸ்தகத்துல தான் நான் ஆதாரத்தை கண்டுபிடிச்சேன். எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அந்த யூத குலத்தை அழிக்கணும் அப்படின்னு சட்டம் பிறப்பிக்கப்படுது. சூசான் நகரம் கலங்கிற்று அப்படின்னு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுது. 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல உன் இஷ்டப்படி செய்யலான்னு ராஜா முத்திரை மோதத்தை கழட்டி என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டார். சூழ்நிலையெல்லாம் விரோதம், கொந்தளிக்குது தேசமே. யூத ஜனமெல்லாம் அழுறாங்க, புலம்புறாங்க. ஐயோ, பிரச்சனைகள் பெருசு. மொர்தெக்காய் அரண்மனை வாசல்ல அழுறான், புலம்புறான். அந்த காட்சிகள் எல்லாம் வாஸ்தா உள்ளமே உடையுது. ஆனா மொர்தெக்காய் யோசிச்சா, இந்த சூழ்நிலையில ஒரே ஒருத்தி தான் விடுதலையை கொண்டு வர முடியும். யார் அது? எஸ்தர். உனக்கு ராஜமேன்மை ஏன் கிடைச்சது தெரியுமா? ஒருவேளை இந்த காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமோ? நேரா போறாரு, எஸ்தர்ட்ட பேசுறாரு. நீ இந்த காலத்துல நீ மௌனமா இருக்காத, நீ அரண்மனையில் இருக்கிறதுனால தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு வார்ன் பண்றார். இன்னைக்கு நானும் உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கிறேன். நீங்க எவ்வளோ வசதியா இருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக நீங்க எதையாவது செய்ய எழும்பல அப்படின்னா சில பாதிப்புகளை கூட சந்திக்க வேண்டியது வரும். இன்னைக்கு அநேகரை தேவன் ஆசீர்வச்சிருக்கிறார், அநேகருக்கு நல்ல சமாதான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அவங்க வீட்டில் சில வீட்டில் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல, மேனேஜ் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு தான். ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு இன்னும் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறீங்க. உங்களால் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு லாபம் சொல்றதுக்கு இன்னைக்கு லிஸ்ட் போட்டு கொடுங்க, என்கிட்ட பார்க்கலாம். ஒரு சபையாரை பற்றி பவுல் எழுதுறார், அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியரின் புஸ்தகத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து சில வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 8. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே
உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். என்ன காற்று வீசுச்சு புயல் அவங்க வாழ்க்கையில? கொடிய தரித்திரம், மிகுந்த உபத்திரவம். ஆனா எப்படி விதைச்சாங்களாம்? உதாரத்துவமாய், சந்தோஷமாய். ஆண்டவருக்கு செய்யற ஊழியத்துல ஒரு ஊழியம் கொடுக்கிற ஊழியம். நிச்சயமா நான் சொல்றேன், அந்த பட்டணத்தார், அந்த சபையார் தரித்திரம் தான், ஆனா ஆண்டவருக்கு நல்லா கொடுத்தாங்க. வாழ்க்கையை உயர்த்துவார். கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கை உயரும். எனக்கு சொல்லல, இயேசுவின் இயக்கத்துக்கு சொல்லல, ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கை உயருதா இல்லையான்னு அப்புறம் சொல்ல. இந்த சபையார் அவங்க வாழ்க்கையில என்ன புயல் வீசு தெரியுமா? தரித்திரங்கிற புயல், உபத்திரவங்கிற புயல், தங்களுக்கே சாப்பிடுறதுக்கு இல்லையா அப்படிலாம் சொல்லுது சரித்திரம். ஆனா அதுக்கு மத்தியிலும் தரித்திரத்தில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு உதாரத்துவமா கொடுத்தாங்களாம். இன்னைக்கு இந்த ஒரு சீக்ரெட்டை கத்துக்கோங்க. நான் சேலஞ்ச் பண்றேன், இந்த வருஷம் முடியறதுக்குள்ள உங்க பொருளாதார நிலைமை மேல போகுதா இல்லையான்னு அப்புறம் வந்து சொல்லு. கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க, வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், உயர்த்த. சோ அகைன்ஸ்ட் தி ஸ்ட்ராங். பெரும் காற்று வீசலாம், உங்க விதைகள் சிதறடிக்கிறது போல, ஐயோ பலன் வராதோன்னு நினைக்கலாம். தைரியமா விதைங்க, தேவன் அதற்கேற்ற பலன் கொடுப்பார். கடைசியாக நான் சொன்னேன், soar against the storm. நீங்க எழும்பித்தான் ஆகணும். எஸ்தர் அவ எழும்பின ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. எஸ்தர் 4:14. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். இந்த காலத்துல மௌனமாய் இருந்தால் சகாயமும் ரட்சிப்பும் எங்கிருந்து வரும்? உடனே இந்த சத்தத்தை கேட்ட உடனே எஸ்தரால உட்கார முடியல, எழும்பிட்டா. நான் இனிமே இந்த சொபிஸ்டிகேட்டட் லைஃப்ல இருந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்க போதில்லை. எழும்பி வசனம் சொல்லுது, ராஜா கொலு மண்டபத்துல போய் நின்றாள் அப்படின்னு. ஹல்லேலூயா. அந்த எல்லைக்கு அவ்வளோ சீக்கிரமா யாரும் போக முடியாது. ஆனா அவ எழும்புனா ஃபைனல் உச்சி, என்னுடைய முடிவு சாவா மரணமா, இந்த ரெண்டையும் தீர்மானிக்கிறதுக்கு ஒரு கழுகு எப்படி மலை உச்சியில போய் நிக்குதோ, இவளும் போயிட்டா மலை உச்சியில. ராஜா அனுமதி கொடுத்தால் பிழைப்பேன், ராஜா அனுமதி கொடுக்கலன்னா சாவேன். soar against the storm. எழும்புங்க நீங்க. புயலுக்கு நடுவுல மேல எழும்பி வாழ்வா சாவா ரெண்டுல ஒண்ணு நான் பார்க்கத்தான் போறேன். போனாங்க. வேத சொல்லுது, காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று சொல்லி. ஹல்லேலூயா. எந்த நாளில் அவங்கள அழிக்கணும்னு நினைச்சாங்களோ அதே நாள்ல ஒரே ஒரு பெண்ணின் தீர்மானம் ஒரு தேசத்தையே மாற்றுச்சு. நீங்களும் எஸ்தரை போல ஒரு பெண்ணு தானே. உங்களால பெரிய காரியங்களை சாதிக்க முடியாதா? நிச்சயமா முடியும். பல வசனம் சொல்லுது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. மொர்தெக்காய் உயர்ந்த இடத்துல வைக்கப்பட்டான். மொர்தெக்காய்க்கு மேன்மை, கனம் எல்லாம் வந்துச்சு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். புயலை எதிர்த்து நீங்க எட்ட முடியாத எல்லையில போய் நில்லுங்க. தேவன் அதுக்கு மேல உள்ளதை பார்த்து பெரிய விடுதலை உங்களுக்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு உதங்கும் நிழலுமான. இது தேவன் கொடுக்கிற பாதுகாப்பு. ஆனா நீங்க எடுக்கிற பாதுகாப்பு, நான் சொன்ன அந்த 5 காரியம் ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் தி ஸ்ட்ராங், sail against the strong, speak against the strong, sow against the strong, soar against the strong. புயலும் அலையும் கொந்தளிக்கிற கடலும் உங்க வாழ்க்கையில நம்பிக்கையை இழக்க வச்சு இங்க வந்து நிக்கிறீங்களா? பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக பவுல் பயணித்த கப்பலுக்கு சேதம் வந்தது. தளவாடங்கள் எறிந்தார்கள், கோதுமையை தூக்கி எறிந்தார்கள். சிஸ்டர், இன்னைக்கு நீங்களும் அதைத்தான் செய்யணும். இந்த கழுகு தன் அலகை பிடுங்கி எறிந்தது போல, தன் நகங்களை கல்லில் உரைத்து பிடுங்கி எறிந்தது போல, புதிய அலகு முளைத்த பிறகு தன் இறகுகளை ஒவ்வொன்றாய் பிடுங்கி எறிந்தது போல, நீங்க பிழைப்பதற்கு எதுவாய், தேவனுக்காய் வாழுவதற்கு எதுவாய் சிலவற்றை தூக்கி எரிஞ்சுதான் ஆகணும். கப்பலில் இருந்து தளவாடங்களை எரிந்து, கோதுமை எரிந்து, இனி எதையெல்லாம் எரிஞ்சாங்களோ தெரியல. உங்க சிறகுகள் பிடுங்கப்பட வேண்டும். உங்கள் பழைய அனுபவங்கள் பிடுங்கப்பட வேண்டும்.
பழைய வாழ்க்கை இதுதான் என் லைஃப் அப்படின்னு நீங்களே டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிற ஒரு லைஃப்ல இருந்து வெளியே வாங்க. ஆண்டவர் நீங்க எட்ட முடியாத எல்லைகளை உங்களுக்கு உயரமாய் வைத்திருக்கிறார். நீங்க மேல போக முடியும். those who wait upon the Lord shall mount up like eagles அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆண்டவருக்காய் காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல உயர எழும்புவார்கள். நீ உயர எழும்புகிற நேரம் இது. புயல்ல நீங்க மடிந்து போக போவது இல்லை. புயல்ல நீங்க அழிந்து போக போவதில்லை. சீஷர்கள் அலறினார்கள், ஐயரே நாங்கள் அழிந்து போகிறோமே, மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? நீங்க மடிய போறது இல்லை. இந்த புயலை எதிர்த்து நிற்க பழகுங்கள். இந்த புயலின் மத்தியிலே ஆண்டவருக்காய் நிற்க பழகுங்கள். அந்த கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நிற்க பழகுங்கள். ராட்சாமம் எல்லாம் தண்டு வலிச்சாங்க, ஆனா அது வீணா போகல. இயேசு வந்தார், திட்டம் கொள்ளுங்கள், பயப்படாதீர்கள் என்று சொன்னார். sail against the storm. இவங்க அலர்னாங்க, புலம்புனாங்க, ஆனா இயேசு வந்து அதட்டின உடனே அந்த அலை அடங்கியது. இந்த மாதம் எல்லாம் உங்க வாயில கர்த்தர் கொடுத்திருக்கிற விசுவாச வார்த்தைகளை பயன்படுத்துங்க. குடும்பத்துல தாண்டவமாடுகிற சண்டையின் ஆவி, சமாதான குறைச்சலின் ஆவி, நான் என்ற அகங்காரத்தின் ஆவி, பெருமையின் ஆவி, மேட்டிமையின் ஆவிகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்துல ஒட்டைக்க போறீங்க. கீழ்ப்படியாமையின் ஆவிகளை உங்க வாயின் வார்த்தைகளினால குடும்பத்தை விட்டு விலக்க போறீங்க. வியாதிகளை பார்க்கும்போது பயப்படாதீங்க. எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் உங்க வாயின் வார்த்தைகளால தேவன் அதை முற்றிலுமாய் நீக்குவார். Speak against the storm. Hallelujah. இந்த பட்டணத்தார் கொடிய தரித்திரப்படுகையில் ஆண்டவருக்காய் உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டார். எனக்கே பத்தலையே, நான் எங்க கொடுக்க நினைக்காதீங்க. அந்த காற்றுக்கு பயப்படாம கர்த்தருக்காக விதைங்க. மிகுந்த விளைச்சலை பார்ப்பீங்க. ஜெபங்களை விதைங்க, ஊழியத்தை விதைங்க, வேத வசனத்தை மற்றவங்களுக்கு சொல்லுங்க, ஆறுதலின் வார்த்தைகளை சொல்லுங்க, அன்பின் வார்த்தைகளை சொல்லி விதைங்க தேவனுக்காக. You will reap. Hallelujah. கடைசியா soar against the storm. புயலுக்கு மேல நீங்க எழும்பித்தாகணும். நம்ம அழிஞ்சிருவோம் அடிஞ்சிருவோம்னு தெரிந்தாலும், தன் ஜீவன் போனாலும் பரவாயில்லன்னு ஒரு எஸ்தர் எழும்பினாள். ராஜ சமூகத்துல போய் நின்றாள். அந்த தேசத்திலே எட்ட முடியாத உயரம் ஒண்ணு உண்டுன்னா அது ராஜ சமூகம் தான். உங்களுக்கு ஒரு ராஜ சமூகம் இருக்குது. அது உலகத்தில் உள்ள எந்த மனுஷருக்கும் புரியாத ஒரு எட்டாத உயரத்தில் உள்ள ராஜ சமூகம். மவுண்ட் அப், soar against the storm. எழும்புங்க, போய் நில்லுங்க தேவ பிரசன்னத்துல. சாதாரண காரியத்தை கேட்காதீங்க, அரிதான காரியத்தை கேளுங்க. ஆண்டவரே எனக்கு சாதாரணமா நடக்க கூடாது, வித்தியாசமா நடக்கணும்னு கேளுங்க. உலக மக்களுக்கு இப்படித்தான் நடக்கும், எனக்கு அப்படி நடக்க கூடாது, எனக்கு வேற மாதிரி நடத்துங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் நிச்சய கிரியை செய்வார். ஹalleluya. வலது கரத்தை ஆண்டவருக்கு நேரா உயர்த்தி கொள்ளுங்க. இந்த செய்தியை ஏன் கொடுத்தாரு எனக்கு தெரியாது. கொந்தளிக்கிற அலையோ, கொந்தளிக்கிற கடலோ, சீறுகிற புயலோ, பெருங்காற்றோ ஒன்று உன்னை அழிக்க முடியாது மகளே. நீ அவைகளுக்கு மேலாக எழும்புவாய், அவைகளுக்கு மேலாக பறப்பாய், அவைகளுக்கு மேலாக உயருவாய். உனக்குள் ஒரு மறுரூபம் வரும். உன் பழைய இறகுகள் உதிர்ந்து உனக்கு புதிய இறகுகள் முளைக்க துவங்கும். சாவதா, மாற்றங்களுக்கு உட்படுவதா என்ற தீர்மானத்துல இன்னைக்கு டிசைட் பண்ணுங்க. நான் சாக பிறக்கவில்லை ஆண்டவரே, இன்னும் 30 ஆண்டுகள். அந்த கழுகு எடுத்த தீர்மானம் அடுத்த 30 வருஷத்துக்கு நேரம் அதை கொண்டு சென்றதே. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். சொல்லுங்க ஆண்டவற்றை, நான் எழும்புறேன் ஆண்டவரே. என் சோகத்திலிருந்து எழும்புறேன், என் சோம்பல் தனத்திலிருந்து எழும்புறேன், என் நிர்விசாரத்திலிருந்து எழும்புறேன், என் வசதி வாய்ப்புகளிலிருந்து எழும்புறேன், என் சொபிஸ்டிகேட்டட் லைஃப்ல இருந்து எழும்புறேன். என் இயேசுவுக்காய் தியாகம் பண்ணி வாழ எழும்புகிறேன். என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, பலனற்று வந்த எங்களுக்கு நீர் பலனை தந்து அனுப்புகிற தேவனா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். வீசுகிற புயல் காற்றிலே உடைய பிள்ளைகள் சோர்ந்து போய் விடாதபடிக்கு, தளர்ந்து விடாதபடி, மூழ்கி விடுவோம் என்று பயந்து விடாதபடிக்கு கர்த்தர் கூட இருந்து நான் தான், திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீர்கள் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் தைரியத்திற்காய் நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அந்த காத்திருக்கிறவர்களுக்கு வருகிற ஒரு பலனை இன்னைக்கு உங்க பிள்ளைங்களுக்கு ஒவ்வொருவருக்கு கொடுத்து அனுப்ப போறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் இவர்கள் என்ன போராட்டம் வந்தாலும் எதிர்த்து ஜெயிக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம்.
காரியங்கள் மாறுதலாய் முடிய போறதற்காய் ஸ்தோத்திரம். தரிசனங்கள் நிறைவேற போறதற்காய் ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தங்கள் நிறைவேற போறதற்காய் ஸ்தோத்திரம். I bless your children, oh God. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு அனுப்புற ஆண்டவரே. சந்தோஷம் சமாதானம் நிறைவாய் தங்கட்டும். மீட்பெரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.